ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வடகறி செஞ்சு பார்க்கலாம். ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி வடகறி தான் நான் செஞ்சுருக்கேன். 1/2 கிலோ கடலைப்பருப்பு இருந்தாலே போதும். நீங்கள் 10 பேருக்கு மேலேயும் சாப்பிட்லாம். ஒரு 2 தண்ணியில் வாஷ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சேன். அதுக்கப்புறம் 2 தண்ணியில் வாஷ் பண்ணி கடலைப்பருப்பை இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு காரத்துக்காக 6லேருந்து 7 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு. தண்ணி விடாமல் கொஞ்சம் கொரணும் இல்லாமல் சாஃப்டாகவும் இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ மாவை க்ளீனாக கை கழுவிட்டு தொட்டு பாருங்கள், நல்லா இருக்குது கன்சிஸ்டன்சி. ஸோ நம்ம எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கடாய் வச்சு நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சதும் நம்ம போடாங்கள போட ஆரம்பிக்கலாம். ரொம்ப தூளாக போடாதீங்க. கையில் மாவை உருட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வடை பக்குவத்தில் போட்டு எடுத்துருங்க. ரொம்ப தூளாகவும் போடாதீங்க, சும்மா உதிர்த்த மாதிரி அப்படியே போட்டுகிட்டே இருக்கலாம். எண்ணெய் காஞ்சி இருக்குது. நல்லா அந்த கடலெண்ணெய் ஸ்மெல்லு ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த ஸ்மெல் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆட் ஆனாக இருக்கும். ரொம்ப மொறுமொறுனும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது வறுத்து எடுத்த பீஸு நசுக்கி பார்த்தோன்னா அழகாக ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். வறுத்தெடுத்த எண்ணெயே இருக்குது. ப்ரெஷர் குக்கர் வச்சு தாளிக்க சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ போட்டுக்கோங்க. வெறும் சோம்பு போட்டு தாளிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்காது. இப்படி போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா அந்த ஹோட்டல் ஃப்ளேவர் இருக்கும். ஸோ 2 வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி. நம்ம பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட்டோம். நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் வறுத்து எடுத்த பகோடாங்களை நல்லா சாஃப்டாக ஒரு அமுக்கு மட்டும் அமுக்கி நசுக்கி வச்சுருங்க, உதிர்க்க வேண்டாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணதும் மீடியமான உப்பு போட்டுக்கோங்க. உங்கள் பகோடாலேயே உப்பு போட்டாச்சு. ஸோ இதில் கொஞ்சம் உப்பு இருக்கணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா 10 பேருக்கு 1/2 கிலோ செய்கிறதுனால. சில்லி பேஸ்ட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்போதும். ஸோ சில்லி பேஸ்ட் 1 ஸ்பூன் தான் போடுறேன். நீங்கள் சில்லி பேஸ்ட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1 மந்த்துக்கு நல்லாயிருக்கும். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி விசில் போடாமல் சும்மா குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நீங்கள் அடுத்தது